இந்த வருஷத்தில் ஒரு மன ஆவியோடு தேவன் நமக்கு கூட்டி கொடுத்த இந்த ஆசீர்வாதமான இந்த ஆண்டுக்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி கொஞ்ச நேரம் நல்ல ஜெபமான ஒரு நல்ல ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம், ஈசாக்கின், யாக்கோப்பின் தேவனாகிய கிறிஸ்துவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவரே, சொன்னபடி எங்களை ஆசீர்வாதமாக நடத்துகிறவரே, எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, ஜெயத்தை தருகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே, உம்முடைய கண்களிலே தயவும் உடைய செவிகளிலே இரக்கம் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. உடைய செவிகளை கவனிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவு நல்ல தேவனப்பா, இரக்கமுள்ளவரே. இந்த ஆண்டை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கூட்டி கொடுத்ததுக்கு நன்றி. இந்த வருஷத்தின் முடிவு பறிந்த வரைக்கும் இந்த நாள் முழுவதும் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல நடத்தி, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாக நடத்தி, எல்லாவித எங்கள் எதிர்பார்க்கிற ஆண்டவருடைய ஜனங்களோட தேவைகள் நீர் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஜெபமனுக்கு கொஞ்ச நேரம். கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த புதிய வருஷம் எங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதமாக நடத்துங்க. நல்ல முதல்ல எங்களுக்கு விசுவாசத்தில் நாங்கள் பெருகணும். ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. விசுவாசம், உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசம் பரிபூர்ணப்படணும். ஆண்டவரே, இன்னும் எங்களுக்கு ஆண்டவரை உங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் மேலோங்கி நிற்க உதவி செய்ய. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். அப்பா இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோம். கடந்த வருஷத்தில் எங்களை ஆசீர்வாதமாக நடத்தினதற்காக நாங்கள் நன்றி சொன்னது போல, இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்ப்பதற்கும் மேலான நன்மையும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய தயவும் உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் குடும்பங்கள் மேலே, இந்த சபையின் மேலே, ஊழியங்கள் மேலே நிறைவேற்ற நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க எல்லாரும். அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களை தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம். உங்களை தவிர வேறு எங்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. இந்த வருஷத்தில் எங்கள் குடும்பங்களை ஆண்டவரே, நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் சமாதானமாக முதலாவது நடத்துங்க, சந்தோஷத்தில் நடத்துங்கப்பா. நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவைகள் எங்களுக்கு முன்பே நீ அறிந்திருக்கிறீர். தன்னுடைய பிள்ளைகளோட தேவைகள் பெற்றவர்கள் அறிந்தபடியினால எங்களுடைய அனைத்து தேவைகளும் நாங்கள் ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொடுக்கும் முன்னுமே நீர் அறிந்திருக்கிறீர். அவைகளெல்லாம் நீர் ஆண்டவரே நிறைவேற்றுங்கப்பா. நல்லா ஜெபிக்கிற பழக்கம் எங்களுக்கு தாங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷத்தில் எங்கள் குடும்பம் ஒரு ஜெபிக்கிற ஒரு குடும்பம் மாறணும். தனி ஜெபம், குடும்ப ஜெபம், அது ரொம்ப முக்கியம். அதிக நேரம் நான் தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த பாரம் எனக்கு தாங்க. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:15 பிரகாரமாக சொல்லுங்கள். எங்கள் வீட்டார் அனைவரும் இயேசுவே உங்களை மாத்திரம் நாங்கள் சேவிப்போம் அப்பா. உண்மை தவிர வேறு யாரையும் சேவிக்க மாட்டோம், நமஸ்கரிக்க மாட்டோம்னு சொல்லுங்கள். உண்மையாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கொர்நேலியு தான தர்மக்காரனை போல அப்போஸ்தலர் 10:1-2 அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து அநேக ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணினது போல எங்கள் குடும்பங்களும் எப்பொழுதுமே ஜெபிக்கிற குடும்பமாய், ஆண்டவரே அநேகருக்கு நன்மை செய்கிற குடும்பமாய் இந்த வருஷத்தில் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாக நடத்துங்கப்பா. நல்லா சொல்ல ஜெபம் பண்ணுங்க. முதலாவது நாங்கள் என் சபையை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். புதிதாய் வந்திருக்கிற குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறோம். அவங்க எதிர்பார்த்த தேவைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. என்ன நோக்கத்திற்காக இந்த வருஷத்தில் கர்த்தர் இந்த 2026 என்னவா முடியுமோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம், ஒரு எதிர்பார்ப்பின் நன்மையோடு வந்திருக்கலாம். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் நினைப்பதற்கும் உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியத்தை செய்வீராக. பிரமிக்கிற அளவுக்கு, ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக. அநேக ஜனங்களுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்கணும். எங்கள் குடும்பத்துக்கு முன்மாதிரியாக இருக்கணும். எங்கள் குடும்பத்தில் முதலாவது ஆண்டவரே சமாதானம், கணவன் மனைவியாக எங்கள் குடும்பத்தில் சமாதானம் பெருகணும். எங்கள் பிள்ளைகளிடத்தில் சமாதானம் பெருகணும். சகல விதமான ஆசீர்வாதத்தின் சமாதானம் பெருகணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் ரீஷாகா தான ரபா காலாபா ரியா ஹாத்தோனா வா ஷாகா தான ரபா காலாபா. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால்
தகப்பனே உமக்கு நன்றி, தந்தையே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இந்த வருஷத்தில் எல்லாவித உடைய நன்மையினால, கிருபையினால நாங்கள் கையிட்டு செய்கிற தொழில், வேலைகள், வருமானங்கள் பெருக செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நல்ல நிரந்தரமான வேலை கிடைக்கணும். கம்பெனிகளில் நாங்கள் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலில் நல்ல வருமானங்களை கூட்டி தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வருமானங்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும். வீணான செலவுகள் வரக்கூடாது, எந்த வியாதிகள் வரக்கூடாது, மருத்துவ செலவுகள் வரக்கூடாது, எந்தவித வீணான தீமையான காரியத்துக்கு போகக்கூடாது. நீர் கொடுக்குற ஆசீர்வாதமான வருமானம் எங்கள் குடும்பத்துக்கு நன்மை உண்டாகணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சகல ஜாதிகள் மத்தியில் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதத்தின் மேன்மையில் நடத்துங்க, விசுவாசத்தின் மேன்மையில் நடத்துங்கப்பா. ஹலே ரிபா ஷாக்கா தானா ரபா பாக்கா லாபா. குழந்தைங்க, வாலிப பிள்ளைகள்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷத்தில் கர்த்தாவே உமக்கு பிரியமாக நடக்கணும், எங்கள் பேரண்ட்ஸுக்கு பிரியமாக நடக்கணும், இந்த சபைக்கு நாங்கள் பிரியமாக நடக்கணும், இந்த சபையில் வசனத்தின்படி வாழணும், ஜெபத்தில் வளரணும், விசுவாசத்தில் வளரணும், நம்பிக்கையில் வளரணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த சபை எங்கள் ஜெபத்தினால ஒரு எழுப்புதல் உண்டாகணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஜெபத்தினால, விசுவாசத்தினால, ஆத்தும ஆதாயினால எங்கள் சபை ஆண்டவரே நாளுக்கு நாள் ஒரு பக்தி விருத்தி உண்டாகணும். இந்த வருஷத்தில் ஜெப சத்தம் இந்த சபையில் அதிகமாக தொனிக்கணும், துதி சத்தம் தொனிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கும் போது இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களோட ரட்சிப்புகளை நடத்துக்கணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ராகா ஷாக்கா தானா ராபா காலாபா. விட முடியாத எல்லா பழக்கங்களெல்லாம் இந்த வருஷத்தில் நான் விட்டு விடுகிறேன்னு சொல்லுங்கள். என்னுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளை எடுத்து போடுங்க. இன்னும் எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத கணவன்மார்கள் இருக்காங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்கள் கணவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் அதே பழக்க வழக்கத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்தில் எங்கள் கணவரை குறித்து நாங்கள் சாட்சி சொல்லணும், குடும்பமாக நன்று நாங்கள் சாட்சி சொல்லணும். எங்கள் கணவர் மூலிமா ஒரு ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்துக்கு வரணும். எங்கள் கணவர் மூலிமா எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு எதிர்காலம் வரணும். நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மனைவிமார்களுக்காக கணவர் ஜெபம் பண்ணுங்க. இன்னும் எங்கள் குணசாலியான ஸ்திரியாய் மாற்றுங்க. எங்கள் மனைவி குணசாலியான ஸ்திரீ, எங்களுடைய வீட்டை ஆவிக்குரிய வீடாய் மாற்றணும், ஜெபிக்கிற வீடாய் அந்த ஆவிக்குரிய குடும்பத்தை கட்டப்படுகிறவளாய் மாறணும், குடும்பத்தை நடத்தி செல்கிற மகளாக மாறணும். எங்கள் குடும்பத்தில் வியாதியின் படுக்கை வரக்கூடாது, மரண படுக்கைகள் வரக்கூடாது. கருத்தை எல்லாம் மாற்றணும் சொல்லி நல்ல ஜெபம் பண்ணுங்க. அல்ல ரீபா ஷாக்கா தானே ரபா பக்கா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தில் நாங்கள் நன்மையினால் எல்லா காரியங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்க எங்களை ஆசீர்வதிங்க. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த பாடல் துதி ஆராதனை வேலையில் ஒரு பிள்ளைகளோடு நாங்கள் இணைந்து ஒரு மன ஆவியோடு நாங்கள் உமக்கு நன்றி சொல்லவும், இந்த 2026 முழுவதும் சகலவிதமான உம்முடைய ஆசீர்வாதத்தின் நன்மைகளை நாங்கள் நன்றி கடனாக ஏறெடுக்க, தவறாமல் ஆராதனையில் வந்து பங்கு கொள்ளவும், அனைத்து ஊழியங்களில் பங்கு கொள்ளவும், இந்த சபைக்கு ஒரு தூணாய் நாங்கள் நிற்கவும், எங்கள் போதகரோடு இணைந்து நாங்கள் ஊழியம் செய்யவும், எங்கள் போதகர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் சத்திய வழிகாட்டுகிறவர்களாய் போதகர்களாய் குடும்பமாக மாறவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கள் சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், எங்கள் குடும்ப ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், கையிடுகிற வேலைகளுக்கு விரோதமாய் எல்லா வித துறைதன ஆவிகளையும் மனுஷிக வல்லமைகளோட ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவர் இந்த புதிய வருட ஆராதனை முழுவதும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, எங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு இந்த வருஷம் முழுவதும் கிருபையாக, தயவாய், நன்மையினால சகல விதத்திலும் கர்த்தர் நம்ம நடத்துவதற்காக மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ. வெளியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் உள்ளே வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆராதிக்கிற வேலை இது. இந்த வருஷத்தில் எல்லா நன்மையும் உங்கள் பாடல் ஆராதனை நீங்கள் ஒப்பு கொடுக்குறதுல கர்த்தர் செய்வாராங்க.
இப்பொழுது நம்ம மத்தியில் பாஸ்டர் சார்லஸ் மோனிகா அவங்க கரங்களை தட்டி வரவேற்போம். அவங்க நம்ம பாடல் புதிய ஆண்டில் புதிய ஆராதனையில் நம்ம நடத்துவாங்களாங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? புதிய வருஷத்தில் நம்ம வந்திருக்கிறோம். 2026 வருஷத்தில் இன்றைக்கி நம்ம முதல் ஆராதனை நம்ம செய்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நீங்கள் ஆராதனை செய்யும் பொழுது தேவனுக்கு ஒரு உகந்த ஆராதனையை காணப்படும். ஆமென் சொல்லுவோமா? கொஞ்ச நேரம் ஆராதனை செய்தாலும் தேவனுக்கு ஒரு உகந்த ஆராதனை, அதுதான் தேவன் பார்க்கிறார். உங்கள் ஆராதனை தேவன் அங்கீகரிக்கிறேன்னா உங்கள் எண்ணம் எல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? இயேசுவை இன்றைக்கி உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவர். இன்றைக்கி உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர். எல்லா வாய்களை திறந்து ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி ஒரே நிமிஷம் மாத்திரம் உங்கள் வாய்களை திறந்து ஸ்தோத்திரிங்க. கடந்த மாதம் வருஷம் முழுவதிலும் தேவனாகிய கிறிஸ்து நம்மளை கண்மணி போல நடத்தினார். பார்த்தீங்களே, எவ்வளோ இக்கட்டான பாதைகளை நம்ம வந்திருக்கலாம், எவ்வளோ ஆபத்தான பாதையில் வந்திருக்கலாம், எவ்வளோ கஷ்டத்தின் பாதையில் வந்திருக்கலாம், எவ்வளோ வேதனையின் பாதையில் வந்திருக்கலாம். ஆனால் அந்த பாதையில் நம்ம வந்தாலும் தேவன் நம்மளை கைவிடாதபடிக்கு நமக்கு உதவி செய்தாரே. அந்த நன்றி மறவாதபடிக்கு இயேசுவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனே உமக்கு நன்றி அப்பா. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது நீ உம்முடைய கிருபை ஆண்டவரே. இன்னைக்கு இந்த முதலாவது இந்த ஆராதனையில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆவியானவரே. Thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. எத்தனை பேருக்கு நன்மை செய்திருக்கிறார் கடந்த வருஷத்தில்? எத்தனை பேருக்கு நன்மை செய்திருக்கிறார்? அவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி சங்கீதக்காரன் தாவீது பக்தன் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரையே பாடுவேன். இன்னைக்கு உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரானால் இந்த காலை வேளையில், அதிகாலை வேளையில், இந்த முதலாவது ஆராதனை வேளையில் இயேசுவை நோக்கி நாம் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி பலி பீடம் கட்டுவோம்.
சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக நல்ல கரங்களை அசைத்து நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்றி நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து அன்பு கூர்ந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டி. ஜீவன் தந்து அன்பு கூர்ந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டி. உமக்கு சென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வந்தி. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வந்தீர். அதற்கு நன்றி இயேசையா. நன்றி நன்றி ஹல்லேலூயா. செய்தீரே நன்றி தகப்பனே, நன்றி ஆமென். நன்மை செய்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நன்மை செய்வோம், நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் நாங்கள் சொல்லி 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 என் இயேசுவை உயர்த்துவோமா? அவர் நாமத்தை உயர்த்துகிற இடத்துல நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே, நன்றி இயேசையா. நன்றி நன்றி தகப்பனே, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நல்ல கரலை தட்டி என் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவுக்கு கரலை தட்டி நன்றி செலுத்துங்க. ஓயாமல் கர்த்தரை நான் துதிப்பேன். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே போன வருடம் முழுவதும் என்னை குறைவில்லாமல் நடத்துனீங்க பார்த்தீங்களா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஒரு குறைவே வைக்கல. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் நல்லா நம்புகிறேன். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு குறைவே இயேசு வைக்கல. ஏன் தெரியுங்களா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவ வார்த்தை அதுதான் உங்களுக்கு காண வேளையில் இயேசு சொல்லுகிறார். கர்த்தரை தேடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவன் குறைவே வைக்க மாட்டார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் மகிமையில எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அக்கம் பக்கத்தில் வலது புறத்தில் இடது புறத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் உங்களை நன்மையான நடத்துவார். இந்த வருஷம் உங்கள் நன்மையான முடிசூட்டுகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் அவர் உங்கள் வாழ்க்கையில குறைவே வைக்காதபடி நிறைவாய் உங்களை நடத்துவார். ஆமென் சொல்லுவோமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் சொல்லுவோம் அந்த வார்த்தை, நீடித்த நாட்களாய், நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன் சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி நன்றி ஏசையா. ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. கரலே சேர்த்து ஆயுரே ஆறுதலே, எங்கள் ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆயுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம்
கடந்து வந்தோம். ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம். நாங்கள் மூழ்கி போக இல்லையப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. சொல்லு, இமை பொழுதிலும் எங்களை கைவிடாமல் நடத்தினீரே. இமை பொழுதும் காரணத்தை எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையுமே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையுமே. செங்கடலை நீர் பிளந்தே, செம்மையான பாதை தந்தே, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தே. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டே. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று எங்கள் தெய்வமே, எங்கள் தேவனே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையுனே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையுமே. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமதை காண்போம். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமதை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை, எங்கள் ஆயுள் ஹல்லேலூயா. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமதை காண்போம்.
உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கும் பொழுது, உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கும் பொழுது எனக்கு எந்த தீமையும் அணுகாதபடிக்கு நடத்துகிறவரே, நல்ல கரங்களை தட்டி என் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். கர்த்தருடைய கிருபை இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன்னுடைய ஆத்துமாவை நீளமுடனாக்கி நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் உன்னை மாற பண்ணுவார். ஏன்னா தேவனுடைய கிருபை உன்னோடு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய மகிமை உன்மேல இருக்கும் பொழுது அநேக ஜனங்களுக்கு ஒரு வற்றாத நீரூற்றை போல நீங்க காணப்படுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற மாத்திரம் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஓ ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை. ஹல்லேலூயா. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். ஏகப்பட்டும் மறிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, ஏகப்பட்டும் மறிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. ஹல்லேலூயா. அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் அவர் மாறாதவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் உச்செடி தன்றில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் உச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை. ஒவ்வொரு நேரம் எங்களை கண்மணி போல பாதுகாத்தாரே, என் தீங்கும் அணுகாதபடிக்கு நடத்தினாரே. அவர் கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை. ஹல்லேலூயா. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். காரூனில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் காரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரூனில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் காரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை. என்னை நடத்தினாரே, என்னை நடத்தினார், நல்லவர், அவர் கிருபை. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை. ஹல்லேலூயா. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோம். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. சொல்லுவோம், அவர் நல்லவர். எத்தனை பேருக்கு இயேசு நல்லவராக இருக்கிறார்? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் கிருபை. பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றார், முன் சென்றாரே, நல்லவர். நல்ல கரடு கட்டி விடுதலையோடு ஆர்ப்பரிப்போமா? இயேசுவே
கிருபை என்றும் உள்ளதே. சிங்ககேபியோ சூளை நெருப்பும் அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்பும் அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், என்னை காப்பவர். ஹalleluya. காப்பவர் அவரே என்னை காப்பவர். சிங்கதேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கதேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தொடர் சேனையை கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தொடர் சேனையை கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம். நல்ல கரலை சென்று அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். நல்ல கரலை விடுதலையோட என்னை காப்பவரே காப்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக என்னை அதிசயமாய் ஹalleluya. எனக்காக செய்பவரே, எனக்காக என்னை காப்பவர் அவரே. ஆவியானவரே, அவரே என்னை காப்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடு. நல்ல கரேசத்து அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். ஓ ஆவியானவரே, அவரே என்னை காப்பவர், என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 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 நல்ல கரை தட்டி என் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கும் பொழுது எதுவுமே எனக்கு அணுகாது. எல்லாவற்றையும் என் இயேசு என்னை தப்பிப்பாராக. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாவேன். உம்மாலே நான் தேவனாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். கர்த்தருடைய கிருபை என் மேலே இருக்கும் பொழுது ஒரு மதிலை நான் தாண்ட முடியும். அப்படிப்பட்ட பலன் எனக்கு இயேசு கொடுப்பாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு
இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்க நீ சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே. இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி, எனக்காக யாவையும் செய்து முடிப்பதாக கர்த்தாவே, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறாரப்பா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற நீ சர்வ வல்லவரே. நாங்கள் இந்த உண்மை உயர்த்துகிறோம் அப்பா, இந்த முதலாவது ஆராதனையில் நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது, உம்முடைய வாக்கு ஒரு நாளும் மாறாது ஆண்டவரே. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடாதபடி எங்க வாக்குகள் நிறைவேற்றுகிற நல்ல மேய்ப்பரே. நல்ல கரலை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பே. என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கருணை
கிரகிக்க முடியாத காரியத்தை இயேசு செய்வாராக. யாரும் நினைக்க முடியாத அளவுக்கு, எண்ணி முடியாத அளவுக்கு இயற்கை கற்பாதப்பட்ட காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கும் போது நல்ல கரத்தை இயேசுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த ஆராதனை முழுவதும் நான் ஒரு ஏடு இருக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ பாஸ்டர் மோனிகாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவங்க ஆராதனை நடத்தினதுக்காக கரங்களை தட்டி அவங்களுக்கு மீண்டும் ஒரு விஷயம் நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ மோனிகா. எல்லாரும் இருக்கிற இடத்துல உட்காருங்க. ஒரு 2 சாட்சி மட்டும் கேட்கணுன்ட்டு இருக்கும். அதனால் 2 சாட்சி ஆக்சுவலாக கேட்ட பின்பு நம்ம செய்திக்கு நேராக போகலாம். ஏன்னா அறிவுக்கு பதிலாக அந்த சாட்சி கொஞ்சம் சொல்லிடணும். ஒரு 4 சாட்சி சொல்லலாம், ஆனால் டைம் கிடைக்கும்போது பார்க்கலாம். இப்போ 2 சாட்சி. முதலாவது சகோதரி சுகன்யா அவங்க சாட்சி சொல்லலாம். அவங்க கேட்டிருந்தாங்க சாட்சி சொல்கிறேன்னு சொல்லலாம். அவங்களுக்கு மைக்கு கொஞ்சம் கொடுங்க. முன்னாடி எங்கே வாங்கம்மா. இல்லை, எல்லாருக்கும் கேட்கணுமே, அதுக்கு தான் சொல்கிறேன். வாங்க, நீங்கள் அவங்களால பார்க்க வேண்டாம், கண்ண முடின்னு சொல்லுங்கள். சாட்சி உயிருள்ள சாட்சியாக இருக்கணும். தலைவலி காய்ச்சல் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்தில் மைக்கு வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஃபஸ்ட்டு லட்சுமி அக்கான்னு ஒரு அக்கா என்னை இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. வீட்டில் ரொம்ப கஷ்டம், சண்டை, பிரச்சனை, போராட்டம்னு கடன் தொல்லை அதிகமாக இருந்தது. வேலைகளும் எங்களுக்கு சரியாக 1.5 மாதமாக இல்லை. அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்காரரும் சரியான குடிக்க அடிமை. அது நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், வேலைகளும் கம்மியாக இருக்குது. சரி, எங்கேயாவது ஒரு பக்கம் நம்மளுக்குன்னு ஒரு நிரந்தரமாக ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு நாங்கள் ஜெபம் பண்ணேன். ஃபஸ்ட்டு வீட்டிலே ஜெபம் பண்ணேன் பைபிள் எடுத்து. எனக்குன்னு ஏதோ ஒரு பக்கம் நிரந்தரமான வேலை கொடுங்க. எங்கள் வீட்டுக்காரரும் நல்ல புத்தியோடு அந்த வேலையில் கலந்து 2 பேரும் சேர்ந்து செய்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலை கொடுங்கன்னு ஜெபம் பண்ண வேண்டியேன். அதுக்கப்புறம் அந்த அக்கா கூப்பிட்டாங்க. அந்த அக்காட்ட போய் நானும் அதை கேட்டேன், அக்கா நானும் வரட்டுமா கிறிஸ்மஸ் அன்னைக்கு உங்கள் சபைக்கு அப்படின்னு. வா போகலாம் அப்படின்னாங்க. அப்புறம் நான் வந்துட்டு அந்த அன்றைக்கி ஜெபம் பண்ணிவிட்டு போயிட்டேன். மறுநாள் வீட்டில் அவர் குடிக்கிறது, அந்த டெய்லி குடிக்கிறவர் அன்றைக்கி குடிக்காமல் வந்தார். சரி, இது ஒரு இதாக இருக்குதுன்னு மறுபடியும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் அவர் குடிக்கவே கூடாது, ஏதோ ஒரு தொழிலை நம்ம தொடணும் அப்படின்னு. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்தேன் சபைக்கு. சொன்னேன் ஐயாட்ட, ஐயா இந்த மாதிரி ஒரு பக்கம் கான்ட்ராக்ட் கேட்டிருக்குறோம், கிடச்சிதுன்னா எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், கடனை கட்டுவோம். எங்கள் வீட்டுக்காரரு இந்த வாரமே நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து குடிக்கல, என்னன்னு தெரில, ரொம்ப சோர்வாக இருக்கிறாரு. கேட்டால் கடன் இவ்வளோ இருக்குது, நம்ம எப்படி கட்டுவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. இத்தனை வருஷத்தில் அவர் ஃபீல் பண்ணி வீட்டுக்குன்னு நினச்சி அழுததில்லை. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அவர் அழுதாரு. எனக்கு இது ஒரு அதிசயமாக இருக்குது அவர் அழுகிறது. என்னைய இந்த சபைக்கு போகக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாதுலாம் சொல்லுவார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்னைய நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தாட்டுறாரு. இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். எல்லாம் நல்லதாக நடக்கும், உங்களுக்கு அந்த நீங்கள் கேட்ட பக்கம் கான்ட்ராக்டும் கிடைக்கும், போங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி தாட்டி விட்டார். போய் மறுநாள் திங்கக்கிழமை காலை 3 மணிங்கிறப்போ எம்டி ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ஃபோன் பண்ணதும் எடுத்து நான் தான், சொல்லுங்கள் மேடம் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்காரர் இருக்காரா அப்படின்னாங்க. திடீர்னு எதுக்கு அவர் கேட்குறாங்க, சரி நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு கேட்குறாங்களோன்ட்டு அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் அவங்க கான்ட்ராக்ட்காருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு வாங்க, இந்த மாதிரி எம்டி ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் வந்தார். உடனே ஃபோன் பண்ணி பேசுகிறப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவர் போனார். போனதுமே என்ன நினச்சாங்கன்னு தெரில, நீங்கள் இந்த லைன் எடுத்து செய்யுங்க, ஆள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஒரே நைட்டில் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்களே 10 பேர் எனக்கு நேற்றுலேருந்து வேலை செய்கிறாங்க. 2000 பீஸ் இன்றைக்கி அவுட்ஃபுட் எடுத்து கொடுத்துட்டு 10 மணி போல் தான் நான் சர்ச்சுக்கு வந்தேன். சரியான அதிசயம், அற்புதம். நீங்கள் நீ யாரை வேணால் வச்சு செய்யுங்க. இப்போ 6000 பீஸ் இன்றைக்கி சாயங்காலம் கொடுத்துருக்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே எங்களுக்கு முடிச்சுத்தாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ரேட் இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் கேட்ட ரேட்டவே 50 காசு தான் கம்மி நாங்கள் கேட்டதை விட. அது எங்களுக்கு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த மேடம். ரொம்ப ரொம்ப அது அதிசயம், ஆச்சரியமாக இருக்குது. நான் நினச்சி அழுதது 2 நாள் தான் ஜெபம் பண்ணி அழுதது. 3ஆம் நாள் எனக்கு ஒவ்வொன்றா அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. நான் இந்த 3ஆவது டைம் இந்த சர்ச்சுக்கு வரேன். அந்த 3ஆவது டைம் 3 விஷயம் எனக்கு நடந்துருச்சு. ஃபஸ்ட்டு அவங்க
அவ்வளோ பிஸியாக இருக்கிற மேடம் எங்களுக்கு எங்கள் ஃபோன் நம்பர் பிடிச்சி எங்களை கூப்பிட்டு நீங்கள் இந்த லைன் போடுறீங்களான்னு கேட்டது ஒரு அதிசயம். அதுக்கப்புறம் ஆளுக பூரா இந்த கிறிஸ்டின்குள்ளே இருக்கிறவங்களே 10 பேருமே இப்போ வரைக்கும் அவங்க தான் உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி சபைக்கு போகணும் 5 மணியோடு போனாங்க. ஆனால் 5 மணிக்குள்ளே அவங்க எனக்கு 1500 பீஸை முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. மிச்சம் இருந்த 500 பீஸை தான் நான் முடிச்சுட்டு வந்தேன் இப்போது. அதனால் அவங்க அப்பாவே இன்றைக்கி நைட்டு இவ்வளோ டயர்டாக இருப்ப போகட்டுமா அப்படின்னு பிள்ளைங்க கேட்டதுக்கு அவங்க அப்பா போயிட்டு வாங்கன்னு சந்தோஷமாக இன்றைக்கி பிள்ளைகளையும் சேர்த்து இன்றைக்கி அனுப்பி விட்ருக்குறாரு. அது ஒரு பெரிய அதிசயம். அதே போல் இன்றைக்கி டீ காசு கேட்டாங்க. ஐயோ டீ காசு கேட்குறாங்க, இவரையும் மறுபடியும் குடிக்க வச்சுருவாங்க, இவரும் போகிறாரே சில்லறை பண்ணி தரேன்ட்டு அப்படின்னு பயந்துட்டே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே இன்றைக்கி தான் தொழிலை தொட்டு 2 நாள் தான் ஆச்சு, அவர் அதை தொட்டக்கூடாதுன்னு மிஷினில் உட்காந்துட்டே ஜெபம் பண்ணுறேன். கரெக்டாக போய் அந்த கடையிலேயே போய் அந்த கூட வேலை செய்கிறவங்களுக்கு காசை கொடுத்துட்டு ரிட்டன் இவர் குடிக்காமல் வந்தது அது ஒரு அதிசயம். அவ்வளோ 15 வருஷமாக குடிக்கிறவர் இன்றைக்கி அதை தொடாமல் வந்தார் அப்படின்னு அது ஒரு அதிசயம். ஏதோ இந்த தொழிலை நாங்கள் நல்லபடியாக செஞ்சு ஆண்டவர் கிருபையில் கடனை கட்டி எனக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கிற 15 வருஷமாக. ஒவ்வொரு பக்கம் மாற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீடு நம்மளது நிரந்தரம் இல்லை, இந்த வீடு நிரந்தரமாக இல்லை, பிள்ளைகளை கூப்பிட்டு எங்கே போவோம் அப்படின்னு ஒரு ஃபீல் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இந்த தொழிலை நாங்கள் ஆண்டவரோட சாட்சியாக வச்சு ஆண்டவரோட கிருபை நிமித்தம் இது நல்லபடியாக நடக்கணும்னு டெய்லியும் ஜெபம் பண்ணிட்டு தான் காலையிலுக்கு போகிறோம். மிஷினை தொடுறப்போ ஜெபம் பண்ணிட்டு தொடுறேன். ஆண்டவர் இப்போ வரைக்கும் 2 பேருக்குள்ள டெய்லியுமே சண்டை கட்டுறவர் இந்த ஒரு வாரமும் இப்போ எங்கிட்ட சண்டை கட்டுறதில்ல. எல்லாமே ஒரு அதிசயம் அற்புதமாக இருக்குங்க ஐயா. ரொம்ப நன்றி எனக்கு ஜெபம் பண்ணதுக்கு. நீங்கள் எல்லாரும் எங்கள் கடனை கட்டுறதுக்கு எனக்குன்னு ஒரு வீடு அமைகிறதுக்கும் ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தருக்கு மகிமை. அப்படியே இருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே இருங்க சிஸ்டர். இப்போ ஆக்சுவலாக இவங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்தது தெரியும். புதுசாக கூட்டு வந்தவங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நம்ம உள்ளது தான் பேசுகிறோம். அவங்க அந்த அன்னைக்கு பேச முடியல. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை 2nd ஆராதனைக்கு வந்திருந்தாங்க. அப்போது அவங்கள விசாரிக்கும்போது இந்த விஷயத்த சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப குடிகாரரு, பல சம்பவங்கள் சொன்னாங்க, வேலையில் ரொம்ப கஷ்டம். அதனால் அப்போது சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்பாடாக கொடுத்தோம். அது சொல்லி ஜெபிச்சோன்னு உங்களுக்கு இதன்படி உங்களுக்கு வேலை கிடைக்கும், நீங்கள் தைரியமாக போங்க, கான்ட்ராக்ட் அது கிடைச்சுமா கண்டிப்பாக அதுவும் கிடைக்கும், நீங்கள் உங்கள் மன விருப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று கர்த்தர் சொல்கிறார் சொன்னோம் இல்லைங்களா? ரைட், கரெக்ட். போனோம். அடுத்த நாள் நைட்டுன்னு நினைக்கிறேன் இவங்க ஃபோன் பண்ணி நைட்டு 8 மணிக்கு மேலே எங்களுக்கு எல்லாம் ஆள் கேட்டதுமே ஃபோனில் தான் கூப்பிட்டோம். உடனே ஆளுகள்லாம் அமைஞ்சிருச்சு. 8 மணிக்கு அதுவும் உங்களுக்கு ஜெபம் பண்ணோம். நீங்கள் ஆள் கிடைக்கணும்னு சொல்லியிருந்தீங்க, ஜெபம் பண்ணி விட்டோம் இல்லைங்களா? உங்களுக்கு நான் உங்கள் இருதயத்துக்கு ஏற்றபடி நாளைக்கு வரேன்னு தள்ளி போடல யாருமே. உடனே மறுநாளே வந்துட்டாங்க. காலையில் 9 மணிக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. கூப்பிட்டாளுங்க எல்லாருமே அதான் வரைக்கும் செய்கிறாங்க. ரைட். அவங்க ஜெபம் பண்ண சொன்னாங்க. இந்த மாதிரி வேலை இந்த மாதிரி ஆர்டர் கிடைச்சிருச்சிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன் வேலைக்கு ஆள் இல்லை, உடனே தொடங்கணும், ஆள் யார் இல்லைன்னு. இப்போ ஜெபிக்கிறேங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆள் கிடைக்கும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அவங்க இருதயத்துக்கு படி ஆண்டவரே அவங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி ஆள் கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். இப்போ அவங்க நல்ல சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் தேவ பிள்ளைகளே கிடைச்சிருக்கிறாங்க. பெரிய சந்தோஷம். அதுலேயும் உங்களுடைய எல்லாருமே ரைட். ஓகே, இன்னைக்கு 5 மணி வரைக்கும் சர்ச்சுக்கு போகணுன்ட்டு தான் இப்போ எல்லாம் போயிருக்கிறாங்க. ரைட், ஓகே. உங்கள் கணவரும் மாறுவார், அவரும் வருவார் சாட்சி சொல்ல. 2வது அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தோம். அந்த ஆர்டரும் அதே மாதிரி ஆண்டவர் கொடுத்தாரு. 6000 பீஸ் இன்னைக்கு. அப்போ நீங்கள் ஆண்டவர் எப்பவுமே மறக்கக்கூடாது. என்ன அடி குத்து வாங்கினாலும் இங்கே விழுந்துடணும் ஆண்டவர் சமயத்தில். அவங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஒரு மிகப்பெரிய சாட்சி. அடுத்த சாட்சி சங்கர். அவர் நேற்று தினத்தில் ஒரு புலம்பல் சத்தம் என்கிட்ட சொன்னார். ஒரு சின்ன ஜெபம் பண்ண மிகப்பெரிய ஒரு சாட்சி அவரும் கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர். நிச்சயமாகவே கர்த்தர் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. வாங்க சங்கர், ஏற்கனவே பெரிய சாட்சி. இந்த நேற்று நடந்த சம்பவம் மட்டும் சொல்லுங்கள், டைம் இல்லை. சரிங்க. பிரைஸ்லாம். கிறிஸ்மஸ் 25லேருந்து தான் நான் இப்போது இந்த சர்ச்சுக்கு வர ஆரம்பிக்கிறேன். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டு ஒரு 8:30-9 மணிக்கு தான் பாஸ்டர்கிட்ட பேசுகிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹவுசிங் லோன் ஒன்று போயிட்டு இருந்தது. அது தொடர்ச்சியாக 3 தவணை நான் கட்டாமல் இருக்கேன். இதோட 4 இது தாண்டிச்சுன்னா அடுத்த நாள் எனக்கு ஹவுசிங்கே ஜப்தி பண்ணுற மாதிரிலாம் இருக்குது வீடு. அப்புறம் பாஸ்டர்கிட்ட நைட்டு கொஞ்சம் பக்கத்தில் பாஸ்டர் பக்கத்தில் நைட்டு கூப்பிட்டு பேசினாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணலாங்க பிரதர்,
கண்டிப்பாக நல்லாயிரும், உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னாரு. ஒரே நாள் தான் இருக்குது, நான் உடனே அதை வேற முடிக்க நினைக்கிறாங்க. நான் வேலைக்கு போகிறதா, இந்த இதில் வேறு ஏதோ அரேஞ்ச் பண்ணி இது கட்டலாமா அப்படிங்கிற ஒரு முடிவு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சரி வேலைக்கு போயிட்டேன், காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒர்க்கு போகலான்னு சொல்லி வேலைக்கு கிளம்பிட்டேன். மதியம் சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கே தெரியாமல் டக்குன்னு லஞ்ச் பேக்கை தூக்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த பேங்க்கில் தனியார் பேங்க்காரங்க இருக்காங்க உள்ள. வீட்டில் இருந்தவங்க வந்து இதோட 4ஆவதுங்க, என்ன பண்ணலான்னு தெரியல, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து எந்த முயற்சி எடுக்கலையே அப்படின்னு நானும் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் அந்த நேரத்தில் திடீர்னு அவங்க அதிகாரி ஒருத்தர் வந்து, பரவாயில்ல பிரதர், நீங்கள் கட்டலினா பரவாயில்ல, அந்த 3 தவணை நானே கட்டிடுறேன்னு சொல்லி அவரே கட்டிட்டார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். அவரே கட்டி கொடுத்துட்டு, நீங்கள் அடுத்தது நீங்கள் மெதுவாக எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு போயிட்டார். எப்படா திடீர்னு வந்தார், இவரே கட்டிட்டார், இது எப்படி இவங்க பேசி வச்ச மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அப்புறம் சரி, எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன தோணுச்சுன்னா, இது வந்து ஏதோ ஒரு விஷயம், இந்த கடன் இந்த வருஷம் நம்மளுக்கு சுத்தமாகவே இல்லாமல் போயிடும்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இந்த அடுத்த வருஷம் போது இந்த கடனே நம்மளுக்கு இருக்காது போலன்னு நினச்சேன். அன்றைக்கி சர்ச்சுக்கு வரும்போது உள்ளே வந்த உடனே பாஸ்டர் அதான் சொல்கிறார், நீங்கள் நீ கடனே வாங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார் வந்த உடனே. அப்போ அதைத்தான் நினச்சேன், அப்படியே இந்த வருஷம் நம்மளுக்கு இந்த கடனெல்லாம் முடிஞ்சிடும், இனிமேல் இந்த 1 ரூபா கூட கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். அதே மாதிரி பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் 2 நாளைக்கு முன்னாடி என் வண்டியில் வந்து ஒரு 2 பேர் எதிராக வந்தவங்க 2 பேர் வந்து பயங்கர ஸ்பீடாக வந்து என் வண்டியில் மோதிட்டாங்க. என் வண்டி அப்படியே நிற்கிது, அவங்க 2 பேரும் கீழே விழுந்து ரத்தம் காயமெல்லாம் ஆயிடுச்சு. எனக்கு எந்த காயம் இல்லை, எதுவும் இல்லை. நான் அப்படியே நின்றுருக்கேன், முன்னாடி மட்டும் அந்த டயருக்கிட்ட மட்டும்தான் லைட்டாக அடிபட்டுருச்சு. எல்லாரும் பார்த்தாங்க, அந்த வண்டிக்காரன் பார்த்துட்டு ஆப்போசிட்டில் வந்தவன் அவ்வளோதான் நினச்சாங்க. ஆனால் நான் அப்படியே நின்றுட்டே தான் இருக்கேன் வண்டியில். என் வண்டி சாயவே இல்லை, அசையவே இல்லை. வண்டிக்குள்ளே ஒரே ஒரு பைபிள் மட்டும் தான், பாஸ்ட் 25ஆம் தேதி ஒரு பைபிள் கொடுத்தார், அந்த பைபிள் மட்டும் தான் வண்டியில் இருக்குது. நான் உடனே நினச்சேன், என் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது, என்ன உனக்கு மட்டும் எதுவும் ஆகலை அப்படின்னா, உண்மையாகவே எதுவும் ஆகலை, அவங்களுக்கு காயம் ஆயிடுச்சு, அவங்க போகிற தலையில் காயம், அது காயம், 2 பேரும் எந்திரிச்சு போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, 2 விஷயத்தை காப்பாற்றின நம்ம இன்னைக்கு இந்த சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் 2 விஷயங்களை காப்பாற்றினாரு. இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலத்துலேயும் பெரிய பெரிய அதிசயங்களை கண்டிப்பாக நான் பார்ப்பேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஒரு அருமையான சாட்சி. நீங்களுமா சார் சொல்லுங்கள், சார் சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம், சொல்லுங்கள். அருமையான உயிருள்ள சாட்சி. ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். ஆமாம், இங்கே ஒரு பொண்ணு நாங்கள் சுவிசேஷம் சொல்லியிருந்தோமே, அப்படியா? கிறிஸ்மஸ்க்கு வர முடி ஆண்டவர் அவங்க காலி பண்ண சொன்னவங்க மறுபடியும் போயிட்டுக்கே இருன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவருக்கு நன்றி, நீங்கள் சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நன்றி. ஆண்டவர் அவங்க தேவைகள் சந்தித்து அற்புதமாக அந்த காரியத்தை நடத்தினது நன்றி. வேறு யாரா சாட்சி இல்லை? பிரியா அவங்க கூட ஒரு நல்ல சாட்சி தான், ஆனால் அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு வேறு யாரும் இருக்கிறாங்களா? இல்லை, தேங்க்யூ. உங்களுக்கு தான் நல்ல சாட்சி இல்லையா? அவங்களும் ரொம்ப அழுதுட்டு புலம்பிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பாருங்கள், அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு கர்த்தரை நாம் பரிசுத்தப்படுவதாக அடியாளம் குறிச்சின் சாத்தியான தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தரின் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் அழுகாமே சொன்னால் நல்லா இருக்கும். 100,000 நாவுகளும் 1000 கைகளும் இருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்ல போதாது. கண்ணீரோடு விதைக்கிறவனோ கம்பீரத்தோடு அறுவடை செய்வான் இருக்குது. கர்த்தரின் வாழ்க்கையில் இந்த 2025 நிறைய அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, என் தொழிலை கூட அதிகமாக ஆசீர்வதிச்சிருக்காரு. அந்த செக்கிங் சென்டரை கூட எடுக்கலான்னு ஐயாட்ட சொன்னேன். ஐயா, நான் பார்க்குற இடத்துல எனக்கு வேலைக்கான கூலி சரியாக தர மாட்டேங்கிறாங்க, நான் எடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. ஐயா சொன்னார், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்ச மகளே, அதை எதுக்கு எடுக்கிற, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வாங்க. நான் ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஃபீஸோடு வந்து செக்கிங் சென்டரில் நிற்கிறாங்க. அவங்கள எனக்கு யாருன்னே தெரியாது, என் நம்பர் எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல, இல்லை நான் போய் எதுவும் கொடுத்தேனான்னு தெரியல. அதுலேருந்து இப்போ என் செக்கிங் சென்டருக்கு எல்லோரும் சொன்ன மாதிரி உன்னை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வசனத்தின்படியாக எனக்கு என்னுடைய செக்கிங் சென்டரில் பீஸ் போட்டு பார்க்க முடியல. அந்த அளவுக்கு பீஸ் கொண்டு வந்து நான் யார்கிட்டையுமே போய் எந்த கம்பெனிகிட்டே போய் எனக்கு பீஸ் கொடுங்க நான் கேட்கவே இல்லைங்க. என்னை யார் மூலியமாக, மனுஷர் மூலியமாக எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. இப்போ எனக்கு செக்கிங் சென்டர் எனக்கு இடம் பத்தலைங்க.
ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் இருந்தால் இன்னும் கூட என்னுடைய செக்கிங் சென்டரை பெரிதாக்கி கொடுங்க உங்கள் இடத்தை அப்படின்னு விசாலமாக்குவார். விசாலமாக்கி கொடுங்கன்னு 5 பேர் வேலைக்கு வர்றாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் போய் ஃபீஸ் கொடுக்குறேன், எல்லாரும் எனக்கு பண்ணித்தராங்க. ஆனால் நேர்த்தியான கம்பெனிலேருந்து எனக்கு சம்பளம் சண்டே அல்லது மண்டே கொடுத்துட்றாங்க. ஆட்களுக்கும் நான் சம்பளம் கொடுத்துட்றேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஏசப்பா கிறிஸ்மஸ் அல்லது நியூ இயருக்கு இந்த சபைக்கு என்னுடைய பங்கு ஏதாவது இருக்கணும் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். இந்த சுவீட்டை கூட கொடுப்பதற்கு தேவன் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். இந்த சிறு சாட்சியை சொல்லுங்க. நன்றி. இதுக்கு மேலே சாட்சி நிறைய சொல்லலாம், நிறையா இப்போ டைம் இருந்தால் பார்க்கலாங்க. அவங்களும் அதே மாதிரி தான் தொழிலில் ஆண்டவர் உதவி செய்தார். சொன்னபடி வாக்கு தத்தத்தை நிமித்தமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார். தைரியமாக செய்யுங்க. நீங்கள் அநேக பேருக்கு நீங்கள் வேலை கொடுப்பீங்க, ஆனால் நீங்கள் மற்றவங்கிட்ட வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னோம். கர்த்தர் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி. இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஆண்கள் பகுதியில் யாரோ ஒருத்தர் ஜெபிக்க இருக்கிறீங்களா? குமார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. குமார் அவங்க ஜெபம் பண்ணுங்க நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்காக. பின் பரலோக இந்த இரவு வேளையில் எங்களை ஒன்று கூடி ஜெபிக்க வச்ச கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த 25வது வருஷத்தில் எங்களை முத ஆராதனையில் கலந்து கொண்ட கிருபைக்காக நன்றி தகப்பனே. நீங்கள் கொடுக்குற முதல் வார்த்தை ஆண்டவரே, அது எங்களை பலப்படுத்தும்படியாக இருக்கட்டும் அப்பா. எங்கள் தேவதாசனை நீர் மூடி மடித்து நீர் வெளிப்படுத்துவீராக தகப்பனே. ஒவ்வொரு உள்ளங்களிலும் உயர்த்தி நடத்துவீராக தகப்பனே. எத்தனையோ பிரச்சனையிலும் மத்தியிலுமே நாங்கள் உங்கள் வார்த்தைக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு கொடுக்குற வார்த்தை எங்களுக்கு ஒவ்வொருமா பக்க செய்வீராக. தேவதாசனை மூடி நீர் வெளிப்படுத்துங்க, நீரே பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன். தேங்க்யூ. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்வோம். குமார் பிரதருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் சபைக்கு சொல்கிற தேவ வார்த்தை நாம் கவனமாக கேட்கணும். இந்த வருஷத்தில் நமக்கு இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமீன். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வருஷத்தில் உங்களுக்காக நீங்கள் விரும்புகிற எந்த காரியம் இருந்தாலும், எந்த வித தேவைகள் இருந்தாலும் அத்தனையும் செய்து முடிப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்கள கரங்களை பிடிச்சு சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்காக. விசுவாசத்தோடு சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் நான் மீண்டும் சொல்கிறேன். இப்போ ஏதோ தபதபடம் ஏதோ கச்சாச்சன்னு பேசணுமா இருக்குது. நீங்கள் இப்போ உங்கள் ஜெபம் நல்லா கவனிங்க. நான் பாஸ்ட் ஜெபம் பண்ணி இல்லை, இன்றைக்கு நீங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிற அந்த ஜெபம் அவங்க சொல்லணும். எப்போ சொல்லணும்? இந்த வருஷத்தில். அதே மாதிரி கிறிஸ்மஸ் நியூ இயர் அன்றைக்கி, அடுத்த வருஷம் நியூ இயர் அன்றைக்கி இந்த சிஸ்டர் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி, இந்த பிரதர் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணினார். அந்த வாக்கு தத்தம் கர்த்தர் நிறைவேற்றினார். அந்த சாட்சி சொல்லணும். ஆமீன். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, ஜெபத்தோடு அவங்க முகத்தை பார்த்து கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து சொல்லி முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே ஓடி பேசு. ஏதோ வளர்ன மாதிரி இருக்குது என் காதுக்கு. சரி, ஓகே, சரி. இன்னும் முடியலையா? வசனம் போயிட்டே இருக்கு. சரி, ஓகே. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமீன். எவ்வளோ பேர் துக்கமாக இருக்கிறீங்க? இல்லை, ரைட், ஓகே. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஜெபித்தேன். ஆண்டவர், இந்த வருஷத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம்னு சொல்லி நான் ஜெபிக்கும் போது பார்த்தா, ஜெபம் பண்ணி ஆண்டு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே இதே வசனத்தில் டைரியிலே நான் எழுதி வச்சுருந்தேன். இந்த வாக்கு தத்துவம் கர்த்தர் எனக்கு இந்த வருஷத்தில் கொடுப்பான்னு சொல்லி எழுதி வைக்கிறேன். அந்த வருஷத்துக்கு உண்டான வாக்கு தத்துவத்தை ஆண்டு கொடுத்தது அதில் எடுத்து பார்க்குறேன். நான் ஏற்கனவே பேசணும் மாதிரி பார்த்தா 2026 இந்த வருஷம் வாக்கு தத்துவம் கர்த்தர் உனக்காக யாவை செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். ஜெபம் பண்ணி முடிக்கிறப்போ கர்த்தர் அதே வசனத்தை கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவர் பாருங்க எவ்வளோ ஒரு மிராக்கள் செய்திருக்காரு. ஏற்கனவே 2-3 மாதத்துக்கு முன்னாடி வேதாகமத்தை வாசிக்கும் போது கர்த்தர் இந்த வசனத்தை இந்த வருஷத்தில் பேசு அப்படின்னு சொன்னது நான் அதை மறந்துட்டேன். ஆனால் நான் பாட்டு ஜெபம் பண்ணிட்டு முடித்த பிறகு வாக்கு தத்தத்தை எடுத்து பார்க்கும்போது, பைபிளில் பார்க்கும்போது இந்த வசனத்தை ஆண்டு வெளிப்படுத்துறாரு. அதிலே போய் நோட் பண்ணேன். இப்போ வருஷம் ஒவ்வொரு வாக்கு தத்தம் எழுதி வைப்பேன் டைரியில். அப்போ அது மாதிரி எழுதி வைக்கும்போது ஏற்கனவே ஆண்டு என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார்.
ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த வருஷத்தில் விசுவாசிக்கிற யாவருக்கும் புரியுதுங்களா, நீங்கள் விரும்புகிற எந்த காரியம் இருந்தாலும் சரி அந்த காரியங்களை செய்து முடிப்பார். அல்லேலூயா, ஆமேன். அப்போ நீங்கள் செய்து முடிக்கிறது என்னன்னா ஜெபம்தான், விசுவாசத்தின் ஜெபம். அவர் செய்ய முடிக்கிறது என்ன தெரியுமா, உங்கள் தேவைகளை. அல்லேலூயா சொல்லுவோமா? யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் கட்டில் போட்டு பெட்டு வச்சு தூங்கக்கூடாது, நீங்கள் ஜெபிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதிகமாக என்ன செய்யணும்னா, எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறாரோ அதுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். உங்கள் ஜெபத்தில் தான் கர்த்தர் செய்வாரே தவிர நீங்கள் விசுவாசம் மட்டும் வச்சா செய்ய மாட்டார், ஜெபம் மட்டும் வச்சா செய்வார். ரெண்டும் கலந்துருக்கணும். சரிங்களா? இந்த காரியத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் என்ன தேவைக்காக ஒவ்வொருத்தர் வந்திருப்பீங்களா இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாரத்தோடு வந்திருப்பீங்க, ஒவ்வொருடைய எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க, ஒவ்வொரு தேவைக்காக வருவீங்க. இதனால் பல மாதங்கள் பல நாட்கள் நீங்கள் என்ன சொல்லுங்க பிராயசப்பட்டு ஒன்றுமே கிடைக்காம இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த 2026 பாருங்கள், ஒரு நல்ல அருமையான சாட்சி கேட்டோமா இல்லையா? 2-3 சாட்சி கூட கேட்டுக்கலாம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு செய்த அதே தேவனாக கர்த்தர் விசுவாசிக்கிற உங்களுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? சத்தம் வரமாட்டேன், இங்கே ஒன்றுமே காணும். ஏற்கனவே உங்களுக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு போல இருக்குது, அதனால தான் அமைதியாக இருக்கிறாங்க ஆண்கள் பகுதியில். சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுப்பார். அப்போ இந்த வருஷத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மட்டுமல்ல, என் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, என் ஃப்யூச்சர் லைஃப் எதிர்காலத்துக்கும் சேர்த்து இந்த திருச்சபையான காரியங்களுக்கும் சரி, நாங்கள் ஜெபிக்கிற ஒன்று கூடி சபையோராக நாங்கள் ஜெபிக்கும் போதோ, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போதோ, இல்லை தனிப்பட்ட முறையில் நான் ஜெபிக்கும் போதோ எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமேன். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் தேவன் செய்து முடிக்கணும்னா உங்களுடைய ஜெபம் அவருக்கு தேவை, உங்கள் விண்ணப்பம் அவருக்கு தேவை, உங்கள் வேண்டுதல் அவருக்கு தேவை. அப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? செய்து முடிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அதனால தான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வேற யாரும் நமக்கு செய்ய மாட்டாங்க. செஞ்சாங்கன்னா என்ன செய்வாங்க? ஊரு பூரா மத்தால் அடித்து சொல்லி காட்டிடுவாங்க, அவமானப்படுத்திடுவாங்க இல்லையா? ஆனால் ஆண்டவர் அப்படி செய்கிறவர் அல்ல, அவர் நமக்கு செய்து முடிக்கிறவர். அதுக்காகத்தான் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கார். நம்மளை கொண்டு வந்த நோக்கமே என்னது? இது வரைக்கும் அவங்க சாட்சியெல்லாம் சொன்ன வெளியிலலாம் இவ்வளோ வருஷமாக பிராயசப்பட்டிருப்பாங்க இல்லை, ஆனால் இந்த சபைக்கு ஜெபித்தது பின்பாக கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை நிமித்தமாக அதை நான் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது செய்து முடித்தார். இதுவும் ஒரு சாட்சி தானே. அப்போ யாவையும் செய்து முடிக்கிறவர் நம்ம அழைத்த தேவனாக கிறிஸ்து என்று மறந்துடக்கூடாது. அப்போ இந்த ஆண்டிலையும் கூட நீர் விரும்புகிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் அதிசயமாக செய்து முடிப்பார். மீகா 7:15 பாருங்கள், உன்னை அதிசயங்களை காண செய்வேன். இந்த உலகத்தில் எந்த மனிதனும் எந்த இயற்கைகளும் எந்தவித மகான்களும் செய்ய முடியாத அளவுக்கும் அதிசயமான அற்புதமான காரியத்தை செய்து முடிப்பார். அதிசயம். இது எப்படி நடந்தது? இப்போ சொன்னாங்க ஒரு சகோதரி, இது எப்படி நடந்தது? 1500 அடுத்தது 6000. அது முடிப்பானா முடிக்க மாட்டானா? 2-3 பேர் வந்தாலுமே பெருசானது. 10 பேர் வேலைக்கு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா? அத்தனை பேருக்கு வேலை. இவங்க போய் வேலை செஞ்சவங்க இப்போ இவங்க வேலை கொடுக்குற அளவுக்கு ஆயிட்டாங்க. இது ஒரு அதிசயம் தானே. எண்ணி முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் கர்த்தர் செய்து முடிப்பார். அதுதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போது மீகா 7:15 என்ன சொன்ன? நீ எகிப்து தேசத்திலேருந்து புறப்பட்ட நாளிலிருந்து உன்னை நடத்தினது போல உன்னை அதிசயங்கள் காணும். அப்போ எகிப்து தேசத்தில் 430 வருட காலமாக ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் யார் என்று அந்த 30 லட்சம் ஜனங்களுக்கு மேலே அறிந்து கொள்ளும்படியாக, பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது, ஆனால் அந்த தேவன் இவர்தான் உண்மையுள்ள கடவுள் இயேசு என்று தெரிந்து கொண்ட அத்தனை ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் என்ன செய்தார்? அந்த எகிப்து ஜனங்களுக்கும் மட்டுமல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கூட என்ன செஞ்சார்னா, அவங்களுடைய சொந்த கண்களிலே அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தர் என்ன செய்தார்? அவங்க பார்க்க செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா?
அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் மத்தியில் தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொன்னார், எப்படி அந்த எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை கானான் தேசத்துக்கு இனாராய் 40 வருட காலமாக நடத்தி சென்றிருந்த பாதையிலே எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்கள் அந்த எகிப்தில் மட்டுமல்ல அவங்க பாத யாத்திரையிலையும் கூட நான் செய்தது போல, இன்றைக்கு விசுவாசிக்கிற இந்த வருஷத்தில் என் வாக்கு தத்தத்தை நீங்கள் யார் விசுவாசிக்கிறீங்களோ அவர்களுக்கு செய்த அற்புதத்தை போல நீங்கள் விரும்புகிற காரியத்தை யாவையும் செய்து முடிக்க நான் அற்புதத்தின் தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால் உன்னை அதிசயங்களை காண செய்வேன். பார்த்தீங்களா, அதிசயமான காரியம். இது எப்படி ஆகும், யாரால் ஆகும், எப்படிப்பட்ட ஒரு நபரால் ஆகும், இது யாரால் முடியாது என்று சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும், கிரகிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் செய்து முடிப்பாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அது மாத்திரமல்லாமல் இந்த வருஷத்தில் நீ கையிடுகிற வேலை எது இருந்தாலும் சரி, உன் தொழில்கள் இருந்தாலும் சரி, உன் கைகளின் பிரயாசத்தின் பிரகாரம் நீ சாப்பிடவும் அதை மீதம் எடுக்கவும் அநேகருக்கு ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கவும் கர்த்தர் உணவு உயர்த்துவார். கரங்களை தட்டி விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமா? சங்கீதத்தில் 128:2 சொல்கிறது என்ற வார்த்தைனா, உன் கைகளின் பிரயாசத்தின் பிரகாரம் நீ சாப்பிடுவாய், அதனால் உனக்கு பாக்கியமும் உனக்கு நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. வாசிமா வாசிங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். நீ யாரிடத்துல போய் கை நீட்டி கேட்க மாட்டாய், யாரிடத்துல போய் கடன் வாங்க மாட்டாய், யாரிடத்துல அவங்க கொடுப்பாங்களா இவங்க கொடுப்பாங்களா எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்காது. மற்றவர்கள் அதாவது சகல ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாயாக. அல்லேலூயா சொல்லுவோமா? அநேக ஜாதிகள், அநேக பாஷைக்காரர்கள் உன்னை தேடி வருவார்கள், எனக்கு உதவி செய்யுங்க, நன்மை உண்டாயிருக்கும்னா உன்னுடைய ஆசீர்வாதத்தின் நன்மையை மற்றவர்களுக்கு நீ கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை மேன்மையை வைப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? உன் கைகளின் உனக்கு என்ன வேலை கொடுக்கிறாரோ, உனக்கு என்ன தொழில் கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலையில் உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு பயந்து நீ செய்வாயானால் அந்த வேலையின் நிமித்தமாக உன் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் 3 வேளை சாப்பிட்டு மீதம் எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்கள் கரங்களை நீட்ட கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் உன் கைகளின் பிரயாசத்தின் போய் சாப்பிடுவாய் தவிர நீ யார் இடத்துல போய் கை இப்படி நீட்ட மாட்டாய், இப்படி ஆண்டு வைப்பார். அல்லேலூயா. நீ யார் இடத்துல கொடுங்கன்னு கேட்க மாட்டாய், ஒரு எதிர்பார்க்க மாட்டாய், மற்றவர்களுக்கு இப்படி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். அதுதான் யாவையும் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிற ஆமேன்னு சொல்லுங்க. அதான் உங்கள் விசுவாசத்தின் பிராரம் தான் ஆவியானவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பது மட்டும் இல்லாமல் உன்னை திருப்தியாய் ஆண்டவர் நடத்துவார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. அப்போ பாக்கியமும் நன்மையும் உண்டாகும், பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். உன் நிமித்தமாக பலர் நன்மை பெறுவார்கள். அல்லேலூயா. உன் நிமித்தமாக உன் கைகளின் நிமித்தமாக உன் ஆசீர்வாதம் தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக அநேகர் நன்மை பெறுவார்கள். யார் இடத்துல? உன் கரத்திலே. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அடுத்தது நம்ம சொல்ல போகிற 3வது காரியம் பார்த்துட்டுனா, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேலே பிரசன்னமாக்குவார். யாருக்கு பிரசன்னமாக்குவார்? அவர் பிரசன்னத்தை விரும்புகிறவர்கள், அவர் தரிசனத்தை விரும்புகிறவர்கள், அவரோடு போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் மேலே தேவனுடைய முகம் அவர்கள் மேலே பிரகாசிக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உன்மேலே உன் முகத்தை பிரகாசம் பண்ணுவாராக. அவர் என்ன செய்வார்? உன்மேலே பிரகாசமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. கர்த்தருடைய தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. என்ன சமாதானம்? குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வேலையில் சமாதானம் இல்லை, வருமானத்தில் ஒரு சமாதானம் திருப்தி இல்லை, எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்றுமே நிற்க மாட்டுகிறது, பொத்தலான பைகளில் போய் கொண்டிருக்கிறது. எதையும் நான் நினைக்கிறேன்னா அதெல்லாம் வீணாக போகிறது, தோல்வியில் முடிகிறது. ஆண்டுடைய சமூகத்தில் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேலே அவருடைய முகத்தை பிரசன்னமாக்குறார். அப்படின்னா அது இது வரைக்கும் வேறு இடத்துல திரும்பி கொண்டிருக்கிற அவர் முகம் இன்றைக்கு அப்படியே அவர் ரொட்டேட் ஆகி என்ன செய்யணும்னா, யார் அவர் மேலே விசுவாசம் வைத்து நம்பிக்கை வேணும்னா அவங்க முகத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்கள் முகத்தை பாராமல் கூட கர்த்தர் இருந்திருக்கலாம். இன்றைக்கு விசுவாசத்தோடு அவர் சன்னிதானத்தில் நீங்கள் கேட்கும்போது ஆண்டவருடைய முகம் உங்கள் குடும்பங்கள் மேலே, உங்கள் வாழ்க்கையின் மேலே, உங்கள் கையிடுகிற வேலைகள் மேலே பிரகாசிக்க செய்வாராக.
அல்லேலூயா. அப்படின்னா என்னது? உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மகிமை அநேக ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா பொறாமைப்படுற அளவுக்கு வைப்பாராக. அல்லேலூயா. இவர்களுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைச்சது? இந்த மனுஷனுக்கா, இந்த மனுஷிக்கா இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு பெரிய உயர்வு, ஒரு ஆசீர்வாதம் எப்படி இவங்களுக்கு கிடைச்சது? எனக்கே கிடைக்காத ஆசீர்வாதம் இவங்களுக்கு எப்படி கிடைச்சது என்று பிரமிக்கிற அளவுக்கு, ஆச்சரியப்படுற அளவுக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. வாசிப்போம். என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிப்பீர்களாக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேலே பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. சமாதானத்தை கட்டளையிட கடவார் என்பதே. உன்மேலே பிரசன்னமாக்குவார். அவருடைய முகம் உன்மேலே பிரசன்னமாக்கி உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். எல்லாத்திலும் சமாதானம். நீ கையிடுகிற வேலைகள் மட்டும் எல்லா காரியத்திலும் சமாதானம். சமாதானம் இல்லாத குடும்பத்தில் எப்படி இருக்கும்? வீடு எப்படி இருக்கும்? இருள் அடைஞ்ச வீடாக இருக்கும். பாழாய் போன ஒரு வீட்டுக்கு சமமாக இருக்கும் இல்லையா? ஒரு பிசாசு குடியிருக்கிற ஒரு குகை போல இருக்கும் ஒரு வீடாக இருக்கும். பாழடைந்த ஒரு பட்டணத்தை போல தான் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய சமாதானம் உனக்கும் குடும்பத்துக்கும் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. தேவ சமாதானம் சாதாரணம் கிடையாது. ஆண்டவருடைய சமாதானம் மகிமையான ஒரு சமாதானம். அது யாருக்குமே கிடைக்காத ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அவருடைய முகம், நீங்கள் அவர் முகத்தை தேடினால் அவர் உங்களை கண்டடைவார். அல்லேலூயா. அவர் முகத்தை பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். அவர் முகத்தை பார்க்கிறவர்கள். தேவனை பாருங்க. கந்து வட்டிக்காரனை பார்க்காதீங்க, உலகத்தான பார்க்காதீங்க. புரியுதுங்களா? ஆண்டவரை பாருங்க. காலையில் எழுந்தோன்னு அவர் தரிசிங்க. அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் மகிமைப்படுத்துங்க. அவர் செய்த நன்மைகளை நன்றி சொல்லி அவருக்கு நன்றி பலிகள் எடுங்க. அவர் முகமுகமாக பார்க்க முடியும். அவரை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு தரிசனம் காட்டாம அவர் வேற யாருக்கு அவர் முகத்தை காண்பிப்பார்? சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. அவரை முகமுகமாக பார்க்கிற தரிசனம் எனக்கு வேணும் ஆண்டவரே. காலையில் கர்த்தரை தேடுகிறவர்கள் என்னது தரிசனத்தை காண முடியும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஆமீன். அதிகாலையில் நீங்கள் எழுந்து அவரை பாருங்க. நிச்சயமாக பார்க்க முடியும். நான் பார்க்குறேன், அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா தரிசனத்தில் பார்க்க, அது பார்க்கணும். நேரில் வந்து நான் தான் இயேசு பார் அப்படின்னு சொல்லலை. அவர் என்னை உள்ளத்தில் பேசுகிறார், வார்த்தையில் பேசுகிறார். அவர் கண்களை மூடி ஜெபிக்கும் போது தரிசனத்தை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? அதுதான் வெளிப்பாடு. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அப்போ உன் மேலே பிரசன்னமாக்குறார். உன் குடும்பத்தின் மேலே ஒரு பிரசனம், தேவ பிரசனம். உங்கள் வீடு பிரசன்னமாக இருக்கணும். உங்கள் வீடு சமாதானம் இருக்கணும்னா தேவன் வாசம் செய்த அந்த கூடாரம் இருந்தால் தான் பிரசனம். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா? என் வீட்டில் வந்து எப்பவுமே ஆடல் பாடல் தேவ சத்தம் இருந்ததுன்னா தேவ பிரசனம் அங்கே இருக்கும். அந்த வீட்டில் சமாதானத்தின் தேவன் இருப்பார். உன் வீட்டில் வேறு வித்தியமான டிவி ஓடிட்டு இருந்துட்டு, சீரியல் ஓடிட்டு இருந்துட்டு, செல்ஃபோன் காட்சிகள், அந்த காட்சிகள், கண்ட பிரயாணம்லாம் வார்த்தையில் இருந்ததுன்னா ஆவியானவருடைய சமாதானம் இருக்காது. உலகத்தின் அதிபதியோட சமாதானம் உள்ளே வந்து கெடுத்துடுவான். இதுதாங்க விஷயம். என் குடும்ப சமாதானம் இருக்கிறதுக்குன்னா நான் என்ன செய்யணும்? என் வீட்டுக்குள்ள ஆண்டவருக்கு தான் முதலிடும். வேறு 3ஆம் மனுஷன் உள்ளே வரக்கூடாது. அந்த 3ஆம் மனுஷன் யாருன்னா சாத்தான். அதுக்கு அனுமதி கொடுத்தா யார்? நம்ம கொடுத்தா தான் வருவான். நான் அனுமதி கொடுக்கலாம் வர முடியாது. எப்படி வருவான்? நான் பாவத்துக்கு இடம் கொடுத்தா தான் பாவத்தின் ஆவி உள்ளே வரும். நான் இடம் கொடுக்காம வயிறாக்காமல் கர்த்தரை சார்ந்திருந்தால் எப்படி வரும்? அதான் உண்மை. தேவ பிரசனம். ஒரு வீடு முழுவதும் தேவ பிரசன்னத்தின் மகிமை இருக்கணும்னா அந்த குடும்பம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தில் தான் ஆண்டவர் எப்பவுமே வாசம் செய்வார். அந்த குடும்பத்தின் பிரதான மேய்ப்பராக இருப்பார். அந்த வீட்டுக்கு அவர் தான் தலைவராக இருப்பார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த வீட்டில் எந்தவித சமாதான குறைவோ சமாதான கேடுக்கு ஆவி உள்ள வராது. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். நான் பெற்ற சமாதானம் நீங்களும் பெற வேண்டும் என்று தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சின்ன சாட்சி கேட்டிங்க இல்லையா? எப்பவுமே குடிச்சிட்டு இருக்கிறவர் நேற்று குடிக்கவே கிடையாது. அது அந்த பிள்ளைக்கு சமாதானம் தானே. அவர் இங்கேயும் வந்துட்டு உட்காந்து உங்களை மாதிரி சாட்சி சொன்னால் எவ்வளோ பெரிய சுப்பிரமணியம் அப்போ அவர் குடும்பத்தில் எவ்வளோ சந்தோஷம். அவர் பின்னாடி உட்காந்துருக்காரு. நான் சொன்னேன்ல, அவர் பின்னாடி இருக்கார். உங்கள் வீட்டுக்காரோட தலைவர் அவர் ஒரு சீனியர் தான். அப்போ அவர் குடும்பத்தில் இன்றைக்கி சமாதானம். லட்சுமி அம்மா இருக்கிற அந்த ஃபேட்டு குண்டுக்கு அவர் போடுற அடி என்ன ஆகுறது? அவங்க இருக்கிற பாவம். அதெல்லாம் நிறைய பெரிய சாட்சி. ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சமாதானம். இன்றைக்கி அந்த குடும்ப சமாதானமாக இருக்குது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது.
அந்த வீட்டில் சமாதானம் இருக்கும். தேவ பிரசனம் நீங்கள் சொல்லுங்கள். எப்பவுமே உங்கள் வீட்டுக்குள்ளே தேவ சத்தம் இருக்கணும், துதி சத்தம் இருக்கணும், ஜெப சத்தம் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்தால் சத்தத்தை கேட்கறது கூடாது, எப்பவுமே இருக்கணும். ஆண்டுடைய சத்தம் இருக்கணும்னா ஒரு பாடல், தேவ வசனங்கள், தேவ கீதங்கள் நீங்கள் வாயில் துதிக்கணும், ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். இப்படியாக அந்த குடும்பம் இருக்குமானால் நேரம் கிடைக்கும் போது, அதுக்காக எல்லா நேரம் நான் சொல்லலை, உங்களுடைய குடும்ப வேலைகள் எல்லா வேலைகள் முடித்த பின்பு வீட்டுக்குள்ளே அமைதியாக இருக்கும்போது நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாருங்கள். குடும்ப ஜெபம், அதிகால ஜெபம் ஏன் அடிக்கடி நாங்கள் சொல்கிறோம்? நாங்கள் பெற்ற சமாதான சந்தோஷம் தேவ பிரசனம் நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். அதற்காக தான் நீங்களும் நானும் இந்த இடத்துல அழைக்கப்பட்டோம். யாரால? தேவனாலே. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதனால தான் சங்கீதக்காரனில் 20 நாளில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்வது போல அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்து நீ எதிர்பார்க்கிற எல்லா ஆலோசனையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். உன் வேண்டுதல் சத்தத்தை கேட்டு நிறைவேற்றுவார். சங்கீதம் 20:4 வாசி. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. அவர் நீ விரும்புகிற மன விருப்பம் தேவனுக்கு ஏற்றபடி இருக்கணும், தப்பா இருக்கக்கூடாது. சரிங்களா? ஆண்டுடைய வசனத்துக்கு ஏற்றபடி நீ என்ன விரும்புகிறாயோ உன் மன விருப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு தருவாராக, தந்தருளி. உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நீ என்ன ஆலோசனை பண்ணுகிறாயோ, மனுஷனுடைய ஆலோசனை விருதாய் போய்விடும், தேவனுடைய ஆலோசனை உனக்கு நிலை நிற்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு மனிதன்கிட்ட போய் நீ ஆலோசனை கேட்டேன்னா அது ஒன்றுமே இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் தோல்வியிலையும் ஆபத்திலையும் வேதனையிலையும் கண்ணீரில் முடியும். கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்து, ஆண்டவரே நீர் எனக்கு போதித்து என்னை நடத்த வேண்டிய வழியில் நடத்துங்க, உன் மீது என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பீங்களே, உம்முடைய ஆலோசனை இருக்க வேண்டும், உம்முடைய ஆலோசனையின் பிரகாரமாக என்னை நடத்துவீராக. அல்லேலூயா சொல்லுவோமா? உம்முடைய ஆலோசனை, நீ என்ன விரும்புகிறாயோ, என்ன ஆலோசிக்கிறாயோ, கலந்து ஆலோசிக்கிறாயோ, குடும்பத்தில் ஆலோசிக்கிறாயோ அதை நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. எந்த காரியம் இருந்தாலும் தன்னிச்சையாக சுயமாக செய்யாதீங்க. எந்த காரியம் இருந்தாலும், என் குடும்பத்தில் அப்படி தான் பாஸ்டமாக உட்காந்துருக்கிறாங்க, பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நான் எந்த காரியம் செய்தாலும் என்னுடைய மனைவி பிள்ளைகளோட அனுமதி இல்லாமல் செய்ய மாட்டேன். எல்லாரையும் உட்கார வச்சு தான் முடிவெடுப்பேன். ஆண்டவர்கிட்டே கேட்குறது கேட்டு முடிச்சிடுவேன், ஆனால் நான் குடும்பத்திலையும் கேட்பேன். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் குடும்பம் ஆவிக்குரிய குடும்பமாக நடக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆலோசனை கேட்கணும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, எனக்கு எல்லாம் தெரியும் போனால் போயிட்டு போன்னு ஆண்டு விட்டுருவார். மன விருப்பம் நிறைவேறாது, அது ஏதோ ஒரு தோல்வியில் போய் முடிஞ்சிடும். குடும்ப ஆலோசனை ரொம்ப முக்கியம், தேவ ஆலோசனை அதோட முக்கியம். கர்த்தருடைய பாதத்தில் உட்கார, குழப்பத்தில் இருக்கிற, அறியாமல் இருக்கிற, ரொம்ப பிரச்சனையில் இருக்கிற, ஆண்டவரே நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல, நீங்கள் ஆலோசனை கர்த்தர், எனக்கு ஆலோசனையில் நடத்துகிறவர் நீர் ஒருவரே, உங்களுடைய ஆலோசனை என் வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக நிலை நிற்க உதவி செய்யுங்க. உன் பாதத்தில் நான் உட்கார்றேன். அல்லேலூயா. ஆண்டுடைய ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சுயமாக ஆலோசிப்பது தவறான பாதையில் போய் முடிந்துவிடும். ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக முடிவெடுங்க. ஆண்டவர் கொடுக்குறார், கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க. அவர் உங்களுக்கு உணர்த்துவார், பேசுவார், யார் மூலியமாவது பேசுவார். அவர் டைரெக்டாக வர மாட்டார், ஒரு மனிதன் மூலியமாக தான் பேசுவார். உங்கள் ஊழியக்காரர்கள் மூலிமா பேசலாம், உங்கள் மூலிமா பேசலாம். ரோட்டில் எவனோ போயிட்டுருக்கிற முன்பின் தெரியாதவங்க கூப்பிட்டு கூட பேச வைப்பார். தம்பி இந்த ஆலோசனை செய்ய நல்லாயிருக்கும். அல்லேலூயா. ஆனால் ஜெபத்தோடு செய்யுங்க. எதை செய்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் இல்லாமல் செய்யுங்க. நீங்கள் எனக்கு ஆலோசனை கர்த்தர், உம்முடைய பிள்ளை நான், எனக்கு ஒன்றுமே தெரியல, நீங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு போதித்து என் குடும்பத்தையும் என் காரியத்தையும் என் தொழிலையும் நீர் நடத்த வேண்டிய வழியில் எனக்கு கற்றுக் கொடுத்து நடத்துங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். தினமும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் ஒரு நாளைக்கு நம்ம பேசுகிறோம். தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையை பேசி பாருங்கள். காலையில் எழுந்த உடனே நீர் எனக்கு போதித்து என்னை நடத்த வேண்டிய வழியில் இந்த நாளில் நடத்துங்க. என் மேலே உம்முடைய கண்களை வைத்து ஒவ்வொரு காரியத்துக்கும் எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது தவறான காரியம் இருந்தாலும் ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார், தீமைகளை நன்மையாக மாற்றுவார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உன் வேண்டுதல்களெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். 5வது வசனத்தை வாசிப்போம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா?
நீ என்ன காரியத்திற்காக கர்த்தர் எனக்கு செய்து முடிப்பார் என்று வேண்டிக் கொள்கிறாயோ உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமீன். அல்லேலூயா. நீங்கள் என்ன வேண்டிக் கொள்கிறீர்களோ பாஸ்டர்கிட்ட வேண்டிக் கொள்ளக்கூடாது, ஆண்டவர்கிட்ட தான் வேண்டணும். ஏசப்பா கிட்ட வாங்க, அவர் தான் உங்களுக்கு சிறந்த தெய்வம். அவர்கிட்ட போய் கேளுங்க, இயேசுவே நான் இதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறேன், வேண்டுதல் செய்கிறேன், உம்முடைய பிள்ளை என் குடும்பத்தை நீங்கள் தான் என் வேண்டுதலை நிறைவேற்றுகிற ஒரே தகப்பன் நீர். அல்லேலூயா. என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுங்க. அவர் தான் சொல்கிறார், உமது வேண்டுதல்கள் எல்லாம் நான் நிறைவேற்றுவேன். கர்த்தர் நிறைவேற்றுவாராக. வேற யாரை நிறைவேற்ற முடியாது. இந்த உலகத்தில் யாரும் உங்களை விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது, இயேசுவே தவிர. அல்லேலூயா. இன்றைக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் தான் இந்த வருஷத்தில். அல்லேலூயா. எனக்காக செய்கிற எல்லா காரியங்களும் நான் ஜெபத்தோடு பெற்றுக்கொள்வேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? நான் எந்த காரியம் செய்தாலும் சரி, எந்த காரியத்தை விரும்பினோ அந்த காரியம் நான் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிற காரியம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நிறைவேற்றுவாராக. ஆமீன். ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்லாமல் 5வது காரியத்தை பாருங்கள், உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளும் போது தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. யோசுவாவில் சொல்லப்படுகிற வார்த்தையை கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை 3:5 இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டீங்கன்னா நாளைக்கு அற்புதம் செய்வது மட்டும் இல்லை, இப்போவே அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அன்றைக்கு யோசுவா தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கிட்ட கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னா தேவன்கிட்ட போய் நிற்கும்போது அசுத்த காரியங்களை செஞ்சுட்டு நிற்கக்கூடாது, பாவியாக போய் நிற்கக்கூடாது, மனம் திரும்பல கேட்ட கனி கொடுக்குறோம்லாம் நிற்கணும். ஒரு மனுஷனை பார்க்கும்போது, ஒரு அதிகாரியை பார்க்கும்போது எப்படி போய் நிற்கிறோம்? பயந்துக்கிட்டு குள்ளேன் ஐயா அப்படின்னு போய் நின்றுட்டு இருக்கிறோம். ஆனால் தேவனை பார்க்கும்போது எப்படி நிற்கிறோம்? தூங்கிக்கிட்டு உக்காண்டு நின்றுட்டு இருக்கிறோம் இல்லையா? முறுமுறுத்துட்டு நிற்கிறோம். இதெல்லாம் ஆகாது. ஆண்டவர் தேவாதி தேவன், பயத்துடனே கர்த்தரை சேவிக்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அற்புதம் செய்வார். பயம், தேவ பயம் இருக்கிறவன் பரிசுத்தவானா இருப்பான், தேவ பயம் இல்லாதவன் அசுத்தவானா இருப்பான். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் மார்த்தட்டி அதுதான் சொல்ல முடியும். ஒவ்வொரு பிரசங்கத்திலும் நான் எடுக்கிற முயற்சி அதுதான். சில பேருக்கு வெறுப்பாக இருக்கலாம், கசப்பாக இருக்கலாம், வேறு விதமாக கூட அவங்க நினைத்து கொள்ளலாம். எனக்கு அது முக்கியம் இல்லை, கர்த்தர் சொல்லுறத சொல்லுவேன். அவர் என்ன செய்கிறார் அதுதான். உங்களுக்கு மட்டும் இல்லை பிரசங்கம், எனக்கு தான் முதல்ல பிரசங்கம். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு தான் முதல்ல சொல்கிற வார்த்தை, அடுத்தது தான் உங்களுக்கு. புரியுங்களா? தேவ பயம் இருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் செய்வதை தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். யோசுவா 3:5 அதுதான் சொல்லப்படுகிற வார்த்தை. வாசிமா. யோசுவா ஜனங்களை நோக்கி, யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்வது போல நாங்களும் ஊழியக்காரர்களாக நாங்களும் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களை பரிசுத்தப்படுத்தணும். யாரை போல? இயேசுவை போல. நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். அற்புதம் வேணுமா? பேர் மட்டும் அற்புதம் மேரி, அற்புதராஜன் அப்படி இருந்தால் அவங்களுக்கெல்லாம் செய்ய மாட்டார். ஆண்டவர் முன்னாடி நிற்கணும்னா தகுதி வேணும். புரியுதுங்களா? பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் அவர்கிட்ட பெறலான்னு சொல்லி நின்றுட்டு இருக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்துட்டு வந்து இங்கே நின்னோம்னா, இங்கே இல்லை, ஆயுசு முழுதும் என்னை மாதிரி நிறச்ச முடியானா கூட கிடைக்காது. ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டார். புரியுதுங்களா? பரிசுத்தம் வேணும், எல்லாத்துலேயும் பரிசுத்தம் வேணும். நடக்கையில் பரிசுத்தம், கண்களில் பரிசுத்தம், பேச்சில் பரிசுத்தம், செயல்களில் பரிசுத்தம், எல்லா வித அவயங்களிலே பரிசுத்தம். அல்லேலூயா. உன் வாழ்க்கை பரிசுத்தமாக தேவனுக்கு முன்பாக எப்பொழுது காண்பையா அப்பொழுது உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், உன் குடும்பத்துக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. சாத்தானும் அற்புதம் செய்வான், அது நிலைக்காது. ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்தமாக இருக்கணும். அதனால தான் பரிசுத்த அலங்காரத்தில், பரிசுத்த அலங்கோலத்தில் இல்லை, அலங்காரம். அலங்கோலம் வேற, அந்த அலங்காரம் நமக்கு வேண்டாம், அந்த அலங்கோலம் நமக்கு வேண்டாம். பரிசுத்தம்னா தேவனுக்கு முன்பாக நான் நிற்க பாத்திரவானா நான் நிற்கணும், ஆத்திரவானா நிற்கக்கூடாது, பாத்திரவானா நிற்கணும் கர்த்தருக்கு முன்பாக. அல்லேலூயா. அவர்கள் தான் தேவனுடைய மனுஷர்கள், குடும்பஸ்தர்கள். அவர்களுக்கு யாவையும் செய்து முடிப்பார். யாவையும் நாம் விரும்புகிற இதுக்கு மேலே செய்வார். அல்லேலூயா. நீ நினைப்பதற்கும் என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கும் மேலானதை செய்வேன், கீழானதை செய்வதற்கு மனுஷன் கிடையாது, தேவன். ஆமென். ஆண்டுடைய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தம்
நாளைக்கு அற்புதம் செய்வார்ல, இப்போவே அற்புதம் செய்ய அவரால் முடியும். ஆமென். இப்போவே அற்புதம் செய்ய வர முடியும். அவர் நாளைக்கு ஏன் அவன் ஜனங்களை சொன்னார்னா, அவனுக்குள்ள நிறைய கோளாறுகள் இருக்கும். அந்த ஜனங்களுக்குள்ள அன்றைய நாட்களில் நிறைய கோளாறுகள் இருக்கிறதுனால தான் டைம் கொடுக்குறாரு. ஐ கிவ் 24 hours, யூ சேஞ்ச் யுவர் என்னது லைஃபு, உங்கள் வாழ்க்கையை மாற்று. 24 மணி நேரம், அதான் நாளைக்கு. ஆனால் இந்த ஒரு நிமிஷம் போதும் அவர்கிட்ட நம்ம பரிசுத்தம் அடைய. அல்லேலூயா. நீ பரிசுத்தம் அடையும் போது தான் உன் வாழ்க்கையில் நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னுமே உன் தேவைகளை அறிந்த தேவன் செய்வார். அல்லேலூயா. நாளைக்கு செய்வதில்லை, இப்போவே செய்வார். அவரால் முடியும், அவரால் முடியும். ஒரு கொஞ்ச நேரத்தில் தான் ஜெபம் பண்ண அந்த பாப்பாவுக்கு. என்ன ஜெபம் பண்ணது? ஐயா கம்பெனிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, மிஷின் ஸ்டார்ட் ஆக போகுது, ஆட்கள் இல்லை, ஜெபம் பண்ணி முடிக்கிற ஆண்டவர்களுக்கு ஆட்கள் கொடுப்பாரு. ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா ஆண்டவர் கொடுத்துட்டாரு. 10 பேர் எப்படி வந்தாங்க யாருக்கு தெரியும்? இதுதான் அற்புதம், இதுதான் அற்புதம். யாருக்கு செய்தார்? அவங்களுக்கு செய்தார். எந்த மனுஷனை கொண்டு? இந்த பாவியை கொண்டு. இந்த மனுஷனோட ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாரு. நான் தேவனுக்கு முன்பாக நான் சாட்சியாக இருந்தால் தான் என் ஜெபம் கர்த்தர் கேட்கப்படும். அதே மாதிரி தான் நீங்களும் எல்லாரும் சொல்கிற குழந்தைங்க பெரியவங்க என்னை காட்டிலும் அதிகமாக உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க முடியும், அற்புதம் செய்ய முடியும். எப்போ? நீங்களும் தேவனை போல சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாம அதுக்குத்தான் நம்ம சபைக்கு வரோம். வேறு எதுக்கு சபைக்கு வரோம்? ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சாட்சியாக நிற்கணும். அல்லேலூயா. அற்புதத்தின் தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அது சீக்கிரம் ஒன்று சில முடிச்சு தொடச்சி நான் மறுபடியும் உங்களுக்கு கொண்டு போகிறேன், சரிங்களா? அப்போ அற்புதம் செய்வார். பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் போதே பாவியா நிற்கக்கூடாது. பரிசுத்தம் உள்ள தேவ மனுஷி தைரியமாக பேசுகிறவங்களா இருக்கணுங்க. நான் போய் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு நிற்கிறேன்னா அவரை பார்க்கக்கூடிய தகுதி உள்ள மனுஷனான நின்னா தான் என் ஜெபம் கேட்கப்படும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணு. முதல்ல சரி பண்ண வேண்டிய உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை சரிபடுத்து, பின்பு தேவனை நோக்கி முறையிடு, அப்பொழுது செய்வார். அல்லேலூயா. சாக்கு போக்கு, நாடகம், நடிப்பு இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட பலிக்காது. மனுஷனை ஏமாத்திரலாம், உங்கள் போதகரை ஏமாத்திரலாம், சரின்னு சொல்லலாம். ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. அவர் நீதிபரர். உங்களை என்னை உருவாக்கின தேவன், சகலத்தையும் அறிந்த தேவன். அல்லேலூயா. பரிசுத்தப்படுத்து, அற்புதம் செய்வார். உனக்காக யாவையும் செய்து முடிக்கணும்னா, எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கணும்னா, நான் தேவனுடைய பார்வையில் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? நான் ஏதோ வைராக்கியமே பேசுகிறேன் எனக்காக சொல்ல, கர்த்தர் சொன்னால் நான் சொல்லி தான் ஆகணும். இல்லைன்னா என்னை போட்டு தள்ளிடுவார். சரிங்களா? என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய கற்றுக் கொடுக்க வேண்டிய வார்த்தை தேவனுடைய வார்த்தை, என் சொந்த வார்த்தை கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நான் எந்த நிமிஷத்தில் நின்னாலும் சரி, நான் தேவனுடைய என் ஜபத்துக்கு பதில் கொடுக்குறவராக இருக்கணும், ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கணும், என் விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கிறவராக இருக்கணும். நான் அப்படிப்பட்ட மனுஷியோ நான் நிற்க நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அதுக்காக தான் நான் இந்த சபைக்கு வந்தது. ஒரு முகாந்திரம் உண்டு. எதுக்கு? நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, என் குடும்ப ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்துவதற்கு, கைவிடாமல் காப்பதற்கு, நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துவதற்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அதோடு மாத்திரமல்ல, ஒன்று என்று சொல்லிவிட, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற இடம் இதுதான். எவ்வளோ பிரச்சனையில் நீங்கள் இந்த வருஷத்தில் வந்திருக்கலாம் இல்லையா? எவ்வளோ சூழ்நிலையில் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து இருப்பீங்க, இளைப்பாறுதல் கிடைக்காம இருப்பீங்க, யார்கிட்டே எடுத்து இறக்கி வைக்க முடியாத சூழ்நிலையே, அவ்வளோ இருதயத்தில் காயங்கள், அவ்வளோ சரீரத்தில் வேதனைகள். இந்த பாரம் எங்கே யார்கிட்ட போய் சொல்லுவது? யாரிடத்தில் இறக்கி வைக்க முடியாதபடி திணறிக் கொண்டிருப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உனக்காக யாவையும் செய்கிற காரியத்திலையும் உன் வருத்தத்தையும் நான் செய்து எனது வருத்தத்தை நீக்கி உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக என் சமூகத்தை தேடி வான்றாரு. அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்துக்காரன், ஜாதிக்காரன், பாசைக்காரன் இருந்தாலும் சரி, நீ விசுவாச அறிக்கையோடு தேவனை நோக்கி வரும்போது உன்னுடைய பாரங்களை கர்த்தர் சுமந்து உனக்கு விடுதலை கொடுக்க இந்த வருஷத்தில்
வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? எடுத்தவங்க வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமே. நான் உங்களுக்குன்னா உங்க போதகர் கிடையாது. உங்க போதகர் அன்னக்காவடி. நான் என்னை தான் சொல்றேன், புரியுதுங்களா? உங்க போதகரே நாடு ரோட்டில் சட்டி எடுக்கிற மாதிரி. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. என்கிட்ட வராதிங்க, என்கிட்ட வந்தால் ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டேன். ஏசுகிட்ட வாங்க, ஏசுகிட்ட போங்க, அவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. அவர் தான் உங்களுக்கு செய்வார். எப்படிப்பட்ட பாரத்தோடு வந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். உங்கள் பாரத்துக்கு விடுதலை கொடுப்பார். உங்கள் பிரச்சனைக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் சரி, ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நீர் ஒருவரே, என் பாரத்திலிருந்து ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உதவி செய்வார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா. நன்றி. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடித்து நான் இதோடு முடிக்கப் போகிறேன். ஜெப நேரத்திலே பங்கு பெறுங்கள். சங்கீதம் 5 அது வசனத்தை எடுத்துங்க. 5வது சங்கீதத்தில் 2, 3 எடுத்தவங்க வாசிங்க. இதோட நம்ம முடித்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்துடலாம். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் உங்களிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்படுகிற வார்த்தை என்னென்றால், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். அப்ப விண்ணப்பம், உங்க தேவைகள் என்ன இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும். நீங்கள் மற்றவங்ககிட்ட யார்கிட்ட சொல்லாதுங்க. உங்ககிட்ட உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற ஆத்தும பாரத்தோடு ஒரு பரிசுத்த வான்கள் யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லுங்க, நல்லா இருக்கும். அவங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஒரு பாரத்தை ஒரு சுமக்கிற ஜெபத்தில் தாங்குவாங்க. வேறு யார்கிட்ட சொல்லாதீங்க. அதனால தான் இங்கே சொல்லப்படுகிறது, நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் தேவனாக கர்த்தர் நீர். ராஜாதி ராஜா, என் தேவனாக கர்த்தர் நீர் ஒருவர், என் வேண்டுதல் சத்தத்தை கேட்கிறவர் ஒரே தகப்பன் நீர். அல்லேலூயா. வேறு யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் கர்த்தாவை காலையிலே என் சத்தத்தை கேட்டுவிடுவீர்களாக. காலையிலே எப்போவுமே நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு மத்தியான நேரத்தில் ஜெபம் பண்ணாதீங்க. எனக்கெல்லாம் அதிகாலையில் 5 மணிக்கு நான் ஜெபிக்கலைன்னா அன்னைக்கு இடி இந்த மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்கும். நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன், 5 மணிக்கு தேவாலயத்தில் வந்து நான் ஜெபிக்கலைன்னா அன்னைக்கு என்ன எப்படி தெரியுமா என்னுடைய சுவாபம் இருக்கும் தெரியுமா? ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கும், ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும். 5 மணிக்கு அவர் தரிசனத்தில் நான் நிற்கலைன்னா, அவர் சபையில் வந்து நிற்கலைன்னா, ஜெபம் பண்ணலைன்னா அந்த பூரா நான் இழந்துட்டேன்னு அர்த்தம். என் ஆசீர்வாதம் முழுவதும் இழந்துக்கிறது நான் காரணம். அதனால் 25 ஆண்டு காலமாக உங்களமாக விசுவாசியாக இருக்கும்போது கூட அந்த 5 மணி ஜெபம், புரியுதுங்களா? அந்த தம்பியை வந்து 3 வயசு பையனாக இருப்பான். 3 வயசு பையன்லேயே படுக்கையில் உட்கார வச்சு ஜெபத்தில் உட்கார வச்சு வளர்த்துது. அதனால தான் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி சாட்சியை பேச வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 5 மணி நமக்கு ரொம்ப முக்கியம். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். எத்தனை பேர் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த வருஷத்தில் என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, 5 மணிக்கு நாங்கள் 4:20 எந்திரிக்கிறோம். கரெக்டாக 4:20 எந்திரிச்சு குடும்பமாக எந்திரிச்சு 5 மணிக்கு இங்கே வரும். 5 மணிக்கு இருக்கணும். 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒன்றும் உங்கள் உடம்பு ப்ரெஷர் ஏறாது, சுகர் வராது. ஆண்டவரை தேடும்போது வியாதி வருமா? எல்லாம் ஓடி போயிடுங்க. 5 மணிக்கு எந்திரிங்க. 5 மணிக்கு விசப்பூச்சி ஒன்று டொக்குன்னு போட்டுச்சுன்னா படுத்து தூங்கிட்டு அப்புறம் போய் 10 மணிக்கு தானே வருவார். அது வரைக்கும் இருக்க படுத்துக்குவீங்களா? துண்டைக்கான துணியைக்கான ஊரையவே கூட்டிகிட்டு ஓடுறோமா இல்லையா? உயிர் இந்த சரீரத்தை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ அக்கறையும் சர்க்கரையும் எடுத்துக்கிறோம், ஆத்துமாவை காப்பாற்றுறதுக்கு தூங்கிட்டு இருக்கிறோம். எப்படி ஆசீர்வாதம் வரும்? வராது. உனக்காக யாவையும் செய்து முடிப்பாரா? யோசனையில் தான் நிற்போம். அப்போ 5 மணிக்கு எந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட உண்மையாக அவர் சமூகத்தில் போய் உன் இருதயத்தை ஊற்றி நன்றி சொல்லி ஜெபித்துப்பார். அந்த நாள் முழுவதும் உன் ஆவி, உன் ஆத்துமா, உன் சரீரம் ஆசீர்வாதமாக நடத்திவார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டுள்ளாக, காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். கர்த்தரை ஆயத்தப்படுத்திட்டு காத்திருக்கிறவங்க விசுவாசி கிடையாது, ஊழியக்காரனும் கிடையாது. நான் அவருக்காக காத்திருக்கணுமே தவிர எனக்காக அவர் காத்திருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா.
இது நல்ல தீர்மானம் எடுங்க. தயவு செய்து ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்கன்னா, உங்களுக்காக பஸ்ஸு, ரயில், ஃப்ளைட்டு காத்திருக்குமா? உங்களுக்காக பஸ்ஸு, ரயில், ஃப்ளைட்டு காத்திருக்குமா? அந்த டைம் அதனாச்சுன்னா போயிடும் இல்லையா? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனாக கிறிஸ்து என்னை எல்லாவற்றிலும் நடத்துகிற தகப்பனை வித்தின் 1 செகண்ட் காத்திருந்தாலும் நான் பாவி. இந்த சபையில் என்ன ஆராதனை இருந்தாலும் சரி, நான் குடும்ப ஜபத்தில் என்ன இருந்தாலும் சரி, எனக்கு முன்னாடி அவர் காத்திருக்கக்கூடாது. அவருக்காக நான் காத்திருக்கணும். ரேஷன் கடையில் போய்ட்டு நிற்கிறேன்னா யாருக்காக? அவனை காத்திருப்பான், நான் தான் காத்திருக்கணும் வாங்கிறதுக்கு. புரியுதுங்களா? நல்ல தீர்மானம் எடுங்க. அதெல்லாம் எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கணும்னா நான் தேவனுக்கு முன்பாக பர்ஃபெக்டாக எல்லாத்துலேயும் காத்திருக்கணும். ஒரு நிமிஷம் கூட தாமதமாச்சுன்னா அவருடைய இருதயத்தை நம்ம காயப்படுத்துவதில்லை, துக்கப்படுத்துவதற்கு சமம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? எதுக்காக துக்கப்படுத்துறதுக்கா? நல்ல கவனிங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களை ஏதாவது நீங்கள் ஒருத்தரை வந்து இத்தனை மணிக்கு வாங்க நான் காத்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க லேட்டாக வந்து உங்களுக்கு சந்தோஷமாக கை தட்டுவீங்களா, வரவேற்பீங்களா? என்ன சொல்லுவீங்க? 4 திட்டுவீங்களா இல்லையா? ஒரு தேவனை காத்திருக்கலாமா? சபைக்கு வரும்போது கரெக்டாக இருக்கணுங்க. கரெக்டான பர்ஃபெக்டான டைம் அதை கர்த்தர் பார்க்குறாரு, ஆண்டவர் பார்க்குறாரு, உன் வருகையை பார்க்குறாரு. ஆராதனை முடிஞ்ச பிறகு வரலாம், செய்தி முடியப்போ வரலாம், ஆத்மா தோத்தறி சொல்லும்போது வரலாம். இதெல்லாம் வருதெல்லாம் பிசாசு சொல்கிற எண்ணங்கள். அந்த நேரம் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். என் தேவனாக கிறிஸ்துவை ஒரு நிமிஷம் கூட நான் காத்திருக்க என் இருதயம் சம்மதிக்காது. அல்லேலூயா. அவங்களுக்கு தான் இந்த வருஷத்தில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அவங்களுக்கு தான் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஏதோ நான் வைராக்கியத்தில் மேடை பேச்சாளரில் சொல்லலை. நான் ஏற்கனவே சொன்னேன், வசனம் முதல்ல எனக்கு, அடுத்தது உங்களுக்கு. புரியுதுங்களா? அதனால தான் உங்களுக்கு கரெக்டான பர்ஃபெக்டான டைமில் ஏன் நாங்கள் ஷோ இருக்கணும்னா, இது ஒரு உருவாக்குற இடம். உங்களை உருவாக்கி கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போகிற இடம். ஆண்டவர் ஆயத்தமாறுன்னு சொல்கிறாரு. எனக்கு அப்போ நம்ம ஆயத்தமாக இல்லைன்னு தூங்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் வருகை போயிடும், வந்துட்டு போயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் நம்ம கரெக்டாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு எல்லாம் செய்து முடிப்பார். ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன ஆனாலும் சரி, நீங்கள் எடுக்கிற தீர்மானம் அது ஆண்டவருக்கு ஆசீர்வாதம், அது உகந்ததாக இருக்கணும். அது உகந்ததாக அவர் இருதயத்துக்கு இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். எல்லாரும் எழுந்து நிற்பது கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. என்ற இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் 365 நாள் ஒவ்வொரு ஆண்டும் காலைதோறும் உம்முடைய கிருபைக்காக நான் காத்திருப்பேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக காத்திருப்பேன். எல்லாரும் எழுந்து நிற்போம், நமக்கு நேரமாகிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக காத்திருப்பேன். உங்கள் ஆண்டோடைய ஆசீர்வாதம் தான் கிருபை. ஆண்டவர் உங்களை நடத்துகிற விதம் ஒரு கிருபை. அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா சோவும் பண்ணுங்க. இயேசுவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவாதி தேவனே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ பயம் எனக்கு தாங்க. உமக்கு பயப்படுகிற பயம், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணி வரவிக்கும், ஜன்னியும் வரவிக்கும். ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுந்தா ஆசீர்வாதம் வர